உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், துளசிக்கு லேசா ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அது அவங்க உயிருக்கு ஆபத்தாயிடுன்னு. நான் அவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்லியும் நீங்க எல்லாரும் ரொம்ப அலட்சியமா இருந்திருக்கீங்க. இங்க பாருங்க, இது ரொம்பவே கிரிட்டிக்கலான கேஸ். அவங்களுக்கு மறுபடியும் ட்ரோமா ஆச்சுன்னா மறுபடியும் கோமாக்கு போயிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. அம்மா மறுபடியும் கோமால. இல்ல, அந்த மாதிரி நடக்க கூடாது. நான் மறுபடியும் என்னோட அம்மாவை இழக்க விரும்பல. எவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. குஷி, இப்படி எல்லாம் நடக்க கூடாது. குஷி, இத பாரு, உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது குஷி. கூடிய சீக்கிரமே அவங்க சரியாயிடுவாங்க. அவங்க சரியாகணும்னா நீங்க முதல்ல அவங்கள சரியாக விடணும்ல. குஷி, அப்பா என்ன சொன்னாரு? அம்மா கிட்ட ராமாவை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொன்னார்ல. ஆனா அப்படி இருந்தோம், நீங்க அம்மா கிட்ட ராமாவை பத்தி சொல்லிட்டீங்க. பாருங்க, அம்மாக்கு திரும்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. பெரியவங்க நீங்க எல்லாம் ஏன் தான் இப்படி பண்றீங்களோ? நீங்க எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு தான் பண்றீங்க. நான் எங்க அப்பா பேச்ச கேக்குறேன்ல, நீங்க மட்டும் ஏன் எங்க அப்பா பேச்ச கேட்க மாட்டீங்க? அப்பா தான் சொன்னார்ல, அம்மா கிட்ட இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு. அப்புறம் ஏன் பாட்டி நீங்க சொன்னீங்க? இத பாரு குஷி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியாது. நான் சரியா தான் பண்ணிருக்கேன். இல்ல பாட்டி, நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன். ஐ ஹேட் யூ. குஷி, சொல்றது கேளு குஷி. நீ பார்த்தல்ல, அந்த போலி துளசி எப்படி நம்ம மோகனையும் குஷியையும் நமக்கு எதிராவே திருப்பி விட்டுட்டான்னு. இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரம் அவ மோகனையும் குஷியையும் உன்கிட்ட இருந்து மொத்தமா புடுங்கி அவ பக்கமா இழுத்துட்டு போயிடுவா. இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா இதுக்கு அப்புறமா நடக்க போறது அது ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். ஏன்னா இப்போ மோகனும் குஷியும் மொத்தமா அவ கைக்குள்ள இருக்காங்க. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒண்ணு வேணும். சொல்லுங்க மோகனிங்க, என்ன வேணும்? உன்னோட தாலி வேணும். ப்ளீஸ் அதை கொடுத்துரு. அது துளசிக்கு சொந்தமானது. என்னால சகிச்சுக்க முடியல. நீங்க ஒரு வேஷக்காரிக்காக உங்களையே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. துளசிய வேஷக்காரின்னு சொல்றத முதல் நிறுத்து. இன்னைக்கு உன்னாலதான் துளசி இந்த நிலைமையில இருக்கா. அப்பா தான் சொன்னார்ல, அம்மா கிட்ட உண்மையை சொல்ல கூடாதுன்னு. அப்புறம் நீங்க எதுக்கு சொன்னீங்க? இந்த மாதிரி எல்லாம் கோவப்படக்கூடாது குஷி. நீ சின்ன பொண்ணு. நான் எதுவும் கேட்க மாட்டேன். உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். ஐ ஹேட் யூ. குஷி, குஷி நில்லு. அதனால இப்ப நான் சொல்றது நீ கேளு. நான் இல்ல, இப்ப நீங்க நான் சொல்றது கேட்கணும். அம்மா, நீங்க மனசு வச்சா ஒரு நிமிஷத்துல இந்த மொத்த நாடகத்துக்கும் முடிவு கட்ட முடியும்.
துளசி அக்காவோட ஆன்மா நம்ம வீட்ல இருந்ததுன்னு நீங்க மோகன் ஐயா கிட்ட சொல்லணும். ஆனா நீங்க எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சியா? சொந்த செலவுல என்ன சூனிய வச்சுக்க சொல்றியா? நான் சொல்றத நீ ஒழுங்கு மரியாதையா கேளு. உங்களுக்கு உங்க புள்ள மேல அக்கறை இல்லைல்ல? ஆனா எனக்கு என் பொண்ணு மேல நிச்சயம் அக்கறை இருக்கு. இந்த நேரத்துல என் பொண்ணுக்கு நான் தேவை, நான் அதனால அவகிட்ட போறேன். நீ தானே எப்பவுமே சொல்லுவ நம்ம எப்பவும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு. அப்பனா நீ இன்னைக்கு என்னோட அம்மாவை ஏன் ஹர்ட் பண்ண? யார் அம்மா ஹர்ட் பண்ண? என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு புயல் வந்தது. எல்லாம் கண்ணாடி மாதிரி செதறது. ஆனா என்னால என் வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் துளசிக்கு உடம்பு சரியில்லை, இன்னொரு பக்கம் ராதா கோபமா இருக்கா. நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன். குஷி, நான் சொல்றத ஒரு வாட்டி கேளு. அம்மா, இன்னைக்கு நான் சொல்றத நீ கேளு. நான் பிறந்ததுல இருந்து நான் எங்க அம்மாவை ஒழுங்கா பார்த்தது இல்ல. இத்தனை வருஷமா எங்க அம்மா உயிரோட இல்லைன்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் கடவுள் கிருஷ்ணா என்னோட அம்மாவை திரும்பி கொடுத்துட்டாரு. அண்ட் ராமா, நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு வார்த்தையால சொல்ல முடியாது. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மா எனக்கு குட் கேர்லா இருந்ததுக்கு gift கொடுத்தேன்னு தோணுச்சு. அண்ட் இப்ப எனக்கு ஒரு அம்மா இல்ல 2 அம்மா இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒருவேளை உன்னால என்னோட அம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ரமா நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண? குஷி, இன்னைக்கு நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். நான் கற்பனையில கூட யோசிச்சு பார்க்கல நீ எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு கெடுதல பண்ணுவியான்னு. குஷி, நான் சொல்றத ஒரு முறை கேளு, உனக்கு எல்லாம் புரியும். குஷி சொல்றது சரிதானே? துளசி அண்ணியை எதுக்கு அந்த கோவிலுக்கு கூப்பிட்டு தேவையில்லாத டிராமா எல்லாம் பண்ணறாதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.